See, it says in Romans chapter 11. ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே When we talk about God is a very loving Father. தேவன் ஒரு அன்பான தகப்பன் என்று நாம் பேசும்பொழுது We are not afraid of Him. நாம் அவரை பார்த்து பயப்படுவதில்லை. We are not afraid of Him, not because He just gives us chocolates all the time. அவர் எப்பொழுதுமே நமக்கு சாக்லேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் பயப்படாமல். He disciplines us. அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். See Romans 11 verse 22. ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Behold then the kindness and the severity of God. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். Behold means look carefully at it. ஆகையால் என்று சொன்னால் கவனமாய் இதை கண்ணோக்கி பாருங்கள். Look carefully at how kind God is. தேவனுடைய தயவு எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பாருங்கள். Now we spent a number of sessions looking at how kind God is. தேவன் எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு எத்தனையோ கூட்டங்களில் நான் பேசுகிறேன். There is only one side of the coin. அது நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான். Now let us turn the other side now. இப்போது நாணயத்தின் மறுபக்கத்துக்கு திருப்புவோம். It says look carefully at how strict God is. தேவன் எவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை கண்ணோக்கி Are பாருங்கள். you afraid of that? அதை குறித்து பயப்படுகிறீர்களா? If you are a baby, you are afraid. நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் குழந்தைகளா இருந்தால் பயப்படுவீர்கள். I'll tell you my experience. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Sometimes சில சமயங்களிலே I'm down in bed with a fever or some sickness. நான் படுக்கையிலே ஏதோ ஒரு வியாதி வந்து அல்லது ஜுரம் வந்து படுத்துக் கொண்டிருப்பேன். I say this may be a discipline from God. I don't know. எனக்கு தெரியவில்லை, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கண்டிப்பா இருக்கலாம், சிக்ஷையா இருக்கலாம். It may not be. அல்லது இல்லாமலும் இருக்கலாம். Maybe because there's a flu in the town that I got it. தொற்று வியாதி இந்த ஊரிலே வந்தபடினால அந்த ஜுரம் என்னையும் தொற்றிக் கொண்டு விட்டது. Many times it could be that also. அநேக சமயங்களில் அப்படியும் இருக்கலாம். Maybe 70% of the time. 70% நேரம் அது இந்த காரணத்தினால இருக்கலாம். 20-30% of the time it may be a discipline also. 20 அல்லது 30% நேரங்களிலே அது தேவனுடைய கண்டிப்பாய் சிக்ஷையா இருக்க முடியும். If it is a discipline, God will tell us. அது ஒரு சிக்ஷையா இருக்குமே ஆனால் தேவன் அதை நமக்கு உணர்த்தி சொல்லுவார். Don't think every time you get a fever it's a discipline. எப்பொழுது பார்த்தாலும் ஜுரம் வந்தாலும் அது தேவனுடைய சிக்ஷை என்று எண்ண வேண்டாம். இல்லை. Maybe 70-80% of time it may be just because of things in the air. 70-80% நேரங்களிலே அந்த வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளினாலே உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருக்கலாம். You shouldn't condemn yourself. உங்களை நீங்களே குற்றப்படுத்தக்கூடாது. I have this practice. எனக்கு இந்த ஒரு பழக்கம். Whenever I'm sick or got a fever, எப்பொழுதெல்லாம் எனக்கு வியாதி வருகிறதோ ஜுரம் வருகிறதோ, ஆண்டவரே is this a discipline? இது உம்மிடத்திலே வரக்கூடிய சிக்ஷையா? Did I do something wrong which I don't know? எனக்கு தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டேனா? Please show me. எனக்கு காண்பிக்க மாட்டவரே. Sometimes the Lord shows me. சில சமயத்தில் தேவன் எனக்கு காண்பிக்கிறார். 3-4 days ago. 3-4 நாட்களுக்கு முன்பாக this is what you did. இதைத்தான் நீ செய்தாய். And it is such a small thing which most people won't even call a sin. அநேக அதை பாவம் என்றே அழைக்க மாட்டார்கள். அவ்வளவு சிறிய காரியமா இருக்கலாம். Small little thing. சிறு காரியம். Maybe little bit of glory I took for myself. கொஞ்சம் மகிமை எனக்காக எடுத்துக்கொண்டேன். God is strict. தேவன் கண்டிப்புள்ளவர். Now he never punished me like that when I was a new believer. நான் ஒரு புது விசுவாசியா இருந்த பொழுது இப்படி அவர் என்னை சிட்சிக்கவில்லை. When I was a new believer I was doing so many wrong things but God spared it. புது விசுவாசியாவது எவ்வளவு தவறான காரியங்களை செய்தேன், தேவன் அதை காணாமல் விட்டார். Now I find in my life God is strict about very small things. இப்பொழுது சிறு சிறு காரியங்களிலே கூட தேவன் அதிக கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். And I have been so excited to see that. இதை பார்ப்பதற்கு நான் பரவசம் அடைகிறேன். I say, Lord, I'm so thankful that you don't let me go even for that small little thing. ஆண்டவரே, இந்த சிறு காரியத்துக்கு கூட நீர் என்னை விட்டுவிடாமல் இருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். Please discipline me like this till the end of my life. ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் இப்படியே நீர் என்னை சிட்சியும் என்று கேட்கிறேன். Because we read in Ephesians 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் that the Lord is cleansing us as a church in Ephesians 5:27. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சபையாய் இருக்கிற நம்மை தேவன் சுத்திகரிக்கிறார். It says in verse 26 he's going to sanctify us with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே அதை பரிசுத்தமாக்குகிறார் என்று 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். God may speak to us his word through the Bible. தேவன் தம்முடைய வார்த்தையை வேதத்தின் மூலமாக பேசுவார். Or through a discipline. That is also a word of God. அல்லது ஒரு சிட்சையின் மூலமாக, அதுவும் தேவனுடைய வார்த்தைதான். Discipline, I listen. Why is God disciplining me and he gives me a word? நான் சிட்சிக்கப்படும் பொழுது நான் கவனிக்கிறேன், அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். God says this little thing that happened 3-4 days ago. 3 நாட்கள் முன்பாக நடந்த இந்த சிறு காரியம், the way you spoke to somebody, ஒருவரிடத்தில் நீ பேசின விதம், something you did, அல்லது நீ செய்த காரியம், little glory you took, அல்லது நீ எடுத்துக்கொண்ட சிறுமகிமை, you were a little selfish, அல்லது அங்கே இடத்திலே நீ கொஞ்சம் தன்னலமுள்ளவனாய் சுயநலமுள்ளவனாய் இருந்தாய். And the reason is this. காரணம் இதுதான். Because in verse 27 he wants to present me one day completely full of glory. மகிமையுள்ள சபையாக என்னை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார். Having no spot
கரை இல்லாமல், no wrinkle, திரை இல்லாமல், that I can be absolutely holy. முற்றிலும் பரிசுத்தமான ஒருவனாய் மாற முடியாது. If I look at my character, என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது like a wedding dress. ஒரு கல்யாண வஸ்திரத்தை போல. It says that in Revelation 19, the bride has made herself ready with a wedding dress. மணவாட்டி கல்யாண வஸ்திரத்தினாலே தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். God is ironing this dress so that all the wrinkles go out. அந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் போகும்படியாக தேவன் ஒரு இஸ்திரி பெட்டியை வைத்து அவர் இஸ்திரி போடுகிறார். Hangs it up and says, yeah. I say, Lord, that looks great. அங்கே அந்த அயன் பண்ணின துணியை, அந்த வஸ்திரத்தை அப்படியே பார்க்கிறார். ஆண்டவர் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். God says, no, there's a little wrinkle here. You got to put it back. இல்ல இல்ல, இங்கே ஒரு சிறு சுருக்கம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டுமா அந்த சூடாக்கி அயன் போடுகிறார். Puts the hot iron on me and rubs it. அந்த சூடான அயன் பாக்ஸை என் மீது போட்டு தேய்க்கிறார். Because he wants to remove that wrinkle. அந்த சுருக்கத்தை அவர் எடுக்க விரும்புகிறார். It's a small wrinkle. சிறு சுருக்கம் தானே. Bride may say, no, it's okay. மணவாட்டி அது சின்ன சுருக்கம் தானே. It has to be perfect. அது பூரணமா இருக்க வேண்டும். And then there's one little spot there. இங்கே ஒரு சின்ன கரை இருக்கிறது. You got to wash that again. அதை மீண்டுமாய் துவைக்க வேண்டும் என்று சொல்லுங்க. Then we got to iron it again. அதுக்கு பிறகு மீண்டுமாய் ஒரு அயன் பண்ண வேண்டும். I said, this is a perfect God. இவர் பூரணமான தேவன். Who wants me to be absolutely perfect, not even one small black dot on this wedding dress. இந்த கல்யாண வஸ்திரத்திலே ஒரு சிறு கருப்பு புள்ளி கூட இருக்கக்கூடாது என்று விரும்புகிற தேவன். One wrinkle, one small little wrinkle, no. ஒரு சிறு சுருக்கம் கூட காணப்படக்கூடாது, இருக்கவே கூடாது என்று விரும்புகிற தேவன். But I should be absolutely holy, verse 27, 27ஆம் வசனத்திலே absolutely blameless. முற்றிலும் பரிசுத்தம் பிழையற்றதுமான ஒருவனாய் மாற வேண்டும். Do you want God to make you like that? தேவன் இப்படி உங்களை மாற்ற முடியாது விரும்புகிறீர்களா? I want it. எனக்கு அது I தேவை. want it with all my heart. முழு இதயத்தோடு கூட நான் அதை விரும்புகிறேன். If you say that to God, He will really take you. நீங்கள் இதை தேவனிடத்திலே சொல்லும்போது அவர் அதை உங்களை எடுத்துக்கொள்வார். You know how He'll do it? அவர் எப்படி செய்வார் தெரியுமா? He will discipline. அவர் உங்களை சிக்ஷிப்பார். That's because He's a good father. ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன். He's not a grandfather. அவர் ஒரு தாத்தா அல்ல. You know that? உங்களுக்கு தெரியுமா? You know how grandfathers are? தாத்தாமார்கள் எப்படி இருப்பாங்க என்று உங்களுக்கு தெரியுமா? They don't take belts and all. தாத்தாமார்கள் பெல்ட் எல்லாம் எடுத்து பேரண்ட் பிள்ளைகளை அனுப்பி அடிப்பதில்லை. Only chocolate, ice cream, chocolate. எப்பொழுது பார்த்தாலும் சாக்லேட் வாங்கி கொடுப்பார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார், சாக்லேட் வாங்கி கொடுப்பார் தாத்தா. I became a grandfather a little while ago. கொஞ்ச நாட்கள் முன்பாக நான் ஒரு தாத்தாவாய் மாறிவிட்டேன். So one of the brothers in Bangalore asked me. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்து கேட்டார். So when you saw your little grandson, how did you feel? உங்களுடைய பேரனை பார்த்த உடனே நீங்கள் எப்படி உங்களுடைய உணர்வுகள் இருந்தது என்று கேட்டார். I said, I thought, how can anybody punish this sweet little child? இந்த சிறு குழந்தையை பேரப்பிள்ளை எப்படி யாராவது ஒரு தண்டிக்க முடியும் என்று நான் எண்ணினேன். How can anybody punish this sweet little thing? இந்த அருமையான குழந்தையை யாராவது எப்படி தண்டிக்க முடியும்? So they asked me, what if you see one day your son taking out the belt or something to hit the child? ஒரு நாள்ல உங்களுடைய மகன் பெல்ட்டை எடுத்து அந்த உங்கள் பேரப்பிள்ளை அடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கேட்டார். I said, I think I'll go for a walk. நான் அப்படியே கொஞ்சம் நடந்து விட்டு வரேன் என்று நான் தப்பித்து போய்விடுவேன் என்று சொன்னேன். And I'll come back after about half an hour. அரை மணி நேரம் கழித்து நான் திரும்பி வருவேன். Then my grandson will come running to me and say, Daddy hit me. அப்ப என் பேரப்பிள்ளை ஓடி வந்து அப்பா அடிச்சுட்டாங்க என்று சொல்லி சொல்லுவான். And I will take him on my lap. நான் அவனை மடியில் எடுத்துக் கொள்வேன். And I say, that's good for you. அது உனக்கு நல்லது என்று சொல்லுங்க. Because the Bible says வேதம் சொல்லுகிறது that there are a lot of wrong things in our heart and your father loves you and that's why he disciplines you. உள்ளத்திலே பல தவறான காரியங்கள் இருக்கிறது, ஆகவே உன் தகப்பன் உன்னை தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார். But I can't do that because I am a grandfather. நான் தாத்தாவா இருக்கிறபடினால என்னாலே அதை செய்ய முடியாது. God is not a grandfather. Thank God he is not a grandfather. ஆகவே தேவன் யாருக்குமே தாத்தா அல்ல. அதற்காக தேவனுக்கு நன்றி, அவர் தாத்தா அல்ல, அவர் தகப்பன், பிதா. That's why I say you can't become a grandchild of God. ஆகவே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, நீங்கள் தேவனுக்கு பேரப்பிள்ளைகளாய் மாற முடியாது. I become a child of God. My children cannot become God's grandchildren. நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பேரப்பிள்ளைகளாய் மாற முடியாது. They have to become directly his children. அவர்கள் நேரடியாக அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். Because God is not grandfather to anybody. தேவன் யாருக்குமே தாத்தாவல்ல. He is a father. அவர் ஒரு தகப்பன். He disciplines. அவர் சிக்ஷிக்கிறார். He takes out his belt and he hits us. அவர் தம்முடைய பெல்ட்டை எடுத்து அவர் சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். He doesn't want even one spot to remain in you. உங்களிடத்திலே ஒரு கரையாகிலும் இருக்க முடியாது He doesn't want விரும்புவதில்லை. even a wrinkle in you. ஒரு சுருக்கம் கூட இருக்க முடியாது விரும்புவதில்லை. What a loving father. என்ன அருமையான It's தகப்பன். like a father who sees some sickness in his child and says,
I'm going to take you to the best doctor. Even if you have to surgery, cut your stomach, do anything, I'm going to heal that disease in you. வியாதிப்பட்ட ஒரு பிள்ளையை பார்க்கும்போது தகப்பன் சொல்லுகிறார், உனக்கு இந்த வியாதி இருக்கக்கூடாது, நான் சிறந்த மருத்துவரிடத்திலே அறுவை சிகிச்சை நிபுணரிடத்திலே கொண்டு சென்று அறுவை சிகிச்சை செய்தாலும் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். Even if they have to cut open your body, operate you, remove this thing, I'm going to get you healed. உன்னுடைய சரீரத்தையே அந்த டாக்டர்கள் வெட்டி அந்த கட்டியை நீக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை, நான் அதை செய்வதற்கு அனுமதிப்பேன். Oh, but daddy, that will be very painful if the doctor cuts me. ஐயோ, என்னை டாக்டர்கள் அறுக்கும் பொழுது எனக்கு வேதனை அளிக்குமே என்று மகன் சொல்லலாம். You don't understand that, my son. மகனே, உனக்கு அது விளங்காது. But I love you. ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன். I will allow that doctor to cut you because I don't want this disease to remain in your body. இந்த வியாதியுடைய சரீரத்தில் இருப்பதற்கு நான் விரும்பாதபடினாலே அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு நான் கண்டிப்பாக அனுமதிப்பேன். Don't fathers understand that when they send their child for some operation? தன்னுடைய மகனையோ மகளையோ அறுவை சிகிச்சைக்கு அனுப்பும் பொழுது தகப்பன் இப்படி உணர்கிறது இல்லையா? We don't understand sometimes why God gives us such a hard time. சில சமயங்களில் நமக்கு கடினமான சூழ்நிலையை தேவன் ஏன் கொடுக்கிறார் என்பது நமக்கு விளங்குவதில்லை. Why does He allow you to face some trial? சில உபத்திரவங்களை சந்திக்கும்படியாக ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? சில வியாதிகளை சந்திக்கும்படியாக, financial difficulties, சில பண நெருக்கடி, some opposition from people, ஜனங்களிடத்திலிருந்து எதிர்ப்பு, maybe somebody takes you to court. சிலர் உங்களை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். It is all for your good. இவைகளெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான். I have faced many things in my life, but I can say today, it is all for my very best. அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்திருக்கிறேன். அதன் பின்பாக அவைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று நான் சொல்ல. God does not even want a spot in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு கரை கூட இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். This is the Father we have. நமக்கு இருக்கக்கூடிய தகப்பன் இவர்தான். We really need to praise God for His discipline. அவருடைய சிட்சைக்காக உண்மையாலுமே நாம் தேவனை துதிக்க வேண்டியிருக்கிறது. Say, Lord, do it even more. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் செய்யும் ஆண்டவரே. Make me perfectly holy. ஆண்டவர் என்னை பூர்ண பரிசுத்தவானாய் மாற்றும். Shall we bow our heads for a moment? நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா? Will you say to the Lord in your heart, உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா? Lord, I want to be as holy as Jesus. ஆண்டவரே, இயேசுவை போல நானும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற வேண்டும். In my thoughts, என்னுடைய எண்ணங்களிலே, in my words, என்னுடைய வார்த்தைகளிலே, in my deeds, என்னுடைய கிரியைகளிலே, in my attitude to money, பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை, in my attitude to my fellow believers, என் சக விசுவாசிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை, also in my attitude towards those who hate me and criticize me, என்னை பகைத்து குறை கூறுகிறவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை, towards those who betray me like Judas Iscariot. யூதாஸ் காரியத்தை போல என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலை. I want to be holy like Jesus. இயேசுவை போல ஆண்டவரே நான் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். My attitude towards women, ஆண்டவரே, ஸ்திரீகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, in my attitude towards the passions in my body, என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான இச்சை உணர்வுகள், Lord, make me without spot, without wrinkle. ஆண்டவரே, கரை திரையற்றவனாக என்னை மாற்றும். I don't want an earthly inheritance, but I want to inherit your holiness. பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தின் அந்த சுதந்திரமடைய விரும்புகிறேன். Please give it to me, Lord. ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை என்னை பங்குள்ளவனாய் மாற்றும். And today, இன்றைக்கு I give you permission to discipline me in any way you like. ஆண்டவரே, நீர் விரும்புகிற எந்த விதத்திலாகிலும் ஆண்டவரே என்னை சிட்சிக்கும்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன். I will accept it as from a hand of love. ஆண்டவரே, ஒரு அன்பின் கரத்திலிருந்து வருவதாக அதை நான் எண்ணி ஏற்றுக்கொள்ளுவேன். Any way you like. ஆண்டவரே, நீர் விரும்புகிற எந்த விதத்திலாவது I will not compare myself with other believers. மற்ற விசுவாசிகளோடு ஆண்டவரே என்னை ஒப்பிட்டு பார்க்க I மாட்டேன். will not say, why are you treating me like this? ஏன் இப்படி என்னை நடத்துகிறீர் என்று கேள்வி கேட்க மாட்டேன். I will ஆண்டவரே, accept your discipline. உம்முடைய சிட்சையை ஆண்டவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். You're my Father. நீர் என் தகப்பன், You love me. நீர் என்னை நேசிக்கிறீர், You will care for me. நீர் என்னை கருத்தினை கொள்கிறீர், You provide for me. எனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். ஆண்டவரே, Lord Jesus, ஆண்டவராக இயேசுவே, help me to be your disciple. உம்முடைய சிஷ்யனாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். Work in my life என் வாழ்க்கையை கிரியை செய்யும். so that I'll be ready for your coming. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் மாறும்படியாக Before you come, நீர் வருவதற்கு that I முன்பாக can be useful for you on this earth. இந்த பூமியிலே உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும். Amen. ஆமென்.